இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதில் வெங்காயம் தக்காளி போட போகிறோம். இதில் கோல் மசாலாலாம் எதுவுமே போடலை. அது பிள்ளைங்களுக்கு வாயில் போட்டால் சிக்கும்னு போடல. நான் அது கரம் மசாலாவாக தான் அது எல்லாத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். கரம் மசாலாவாக தான் போட போகிறேன். 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ போட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கன் இந்த வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த தண்ணி அரிசி இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து சீரகச்சம்பா அரிசி தான் போட போகிறேன். அதனால் இது வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும். நல்ல வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணிக்கு நல்ல வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிற போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாமே போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நல்லா நம்மளோட வெங்காயம் வதங்கிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசியணும். அதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட போகிறோம். தக்காளி நல்லா மேஷ் பண்ணுறதுக்காண்டி மசியணுங்கிறத. நல்லா தக்காளி மசியட்டும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. நான் இப்போ எல்லாத்துலேயுமே மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் சோம்புப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால உரைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிக்கன் வேகையில் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். முதல்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி வேகையில் போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக போடுறேன். கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் போடுறேன். கொத்தமல்லி, புதினா. பச்சை மிளகாய் இப்போ போடலை, அப்புறம் தான் போட போகிறேன். ஏன்னா அந்த பச்சை மிளகாயோட இது வந்து பிள்ளைங்களுக்கு உரைக்கும் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகாயை அப்புறம் தான் நான் போட போகிறேன். இப்போ சிக்கனுக்கு அரிசி போட்டேன். 2 டம்ளர் சீரக சம்பா போட்டிருக்கேன். எல்லாம் வதக்கி எல்லாமே போட்டேன். இப்போ இந்த சிக்கனோட தண்ணி 2 டம்ளர் இருந்துச்சு. அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சிக்கன்லாம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்.
நல்லா கொதி வந்தோடனே நம்ம விசில் வச்சு ஒரு விசில் வச்சா போதும். வச்சு கொஞ்சம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனா சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுருவோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக நான் நெய் போட்டிருக்கேன். இப்போ கொதிச்சோன்னு மூடிட்டு அப்புறக்கா முழுசாக போட்டு நான் கீரை மட்டும் போட்டேன். நம்ம இது பண்ண சிக்கனும் போட்டாச்சு. அரிசி, சிக்கன், தண்ணி எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதி வந்தோடனே குக்கரை மூட வேண்டியது. சிக்கன் ஏற்கனவே வெந்தது தான், அதனால் நல்லா மசாலாலாம் உள்ளே சார்ந்து கறியில் நல்லா இது எல்லாமே உப்பு காரம் எல்லாமே சார்ந்துருக்கும். என்னோடய சிக்கன் பிரியாணி நல்ல தம்மிலேருந்து எடுத்து நல்ல உதிரி உதிரியாக சீரக சம்பா அரிசியில் சுவையான பிரியாணி. நல்ல சிக்கன்னு 1/2 கிலோ, 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். நல்ல மணமாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்குது சிக்கன் பிரியாணி. நல்ல உதிரி உதிரியாக இருக்குது சிக்கன் பிரியாணி. தேங்க்யூ. ரைத்தா